ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி முட்டை கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்ன சைஸாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும். இனி இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ வேறொரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 5 முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தோலை எடுத்துட்டு அதை இந்த மசாலாவில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் முட்டையில் இறங்கிருச்சு. இனி இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது நான் 2 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அந்த எண்ணெயிலேயே சேர்த்துடலாம். அந்த மிளகாத்தூள்லாம் இருக்குதுல்ல, அதே எண்ணெய் மறுபடியும் சேர்க்க வேண்டாம், அதிலேயே சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப மெல்லிசாக நறுக்கி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது வதங்கட்டும். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச அந்த பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 10 பாதாம், 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இனி இது கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்குங்க. 1/2 கப் சேர்த்துட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன், நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து இந்த தக்காளியெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலா தூள்லாம் வதங்கிடுச்சு. இனி இதில் அந்த அரைச்சி வச்ச பாதாம், முந்திரி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். அரைச்ச மசாலாலாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. இனி இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுறலாம். இனி இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்க்கும்போது இந்த கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இனி இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலாவில் வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் வேகட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.